இதில கூடவாயா கலப்படம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சோம்பு அதுதான் இப்ப காமிச்சிட்டுருக்கேன். அது ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சது ரொம்ப க்ரீனிஷா இருக்கும். செகண்ட் வந்து கொஞ்சம் நார்மல் கலர்ல இருக்கும். சரி ஓகே அந்த க்ரீனிஷா இருக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டு பிரியாணிக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வாங்குனதுக்கப்புறம் நெறைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, ஓ! இது வந்து கலரிங் ஏஜென்ட் போட்டது போல இருக்கு அப்படின்ட்டு. சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து டீ போட்டு குடிக்கிற ஆள் நாங்க. சரி எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே கிளீன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வறுக்கிறதுனால எந்த ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு போகாது. அதோட சத்தும் போகாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அத நான் அப்படியே கழுவிட்டு மண்சட்டியில போட்டு லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்பலாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அந்த கேட்ஜெட்ஸ்க்கெல்லாம் குடுக்குற குவாலிட்டி, அந்த பிராண்ட் கான்ஷியஸ் வந்து நம்மளுடைய அஞ்சரப்பெட்டிக்கு குடுக்கல அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஏன்னா இதிலேயே இவ்வளோ கலப்படம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் இல்லாம நம்மளால சமையலே பண்ண முடியாது. அதிலேயே இவ்வளோ கலப்படம் பண்றாங்க பாருங்க.